அச்சுறுத்தும் வடமாநில தொழிலாளர்கள், கோடியில் ஓட்டுகள், சாக்கில் அரசியல் கட்சிகள், தமிழக அரசு கணக்கீடு. புலம்பெயர்ந்தவர்களுக்காக தமிழ்நாட்டிலேயே வாக்குரிமை அளிக்கும் சர்ச்சைக்கு மத்தியில் அரசு இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி பீகாரிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ள 35 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு உள்ளது. அவர்கள் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தாங்கள் எந்த மாநிலத்தில் வசிக்கிறார்களோ அங்குள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனால் தமிழகத்தில் உள்ள பீகாரிகள் சுமார் 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் இணைவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன. இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டால் இடமாற்றம் செய்துள்ள தொழிலாளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும். அதன்படி கணக்கு பார்த்தால் தமிழகத்தில் உள்ள வெளி மாநிலத்தவர்கள் சுமார் 70 லட்சம் பேர் தமிழக வாக்காளர்களாக சேரும் நிலை ஏற்பட்டுள்ளது. வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க பெரும்பாலான கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. எனவேதான் தமிழக அரசு 2026 ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே இந்த கணக்கெடுப்பை நடத்தி முடித்துவிட வேகமாக பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது ஒரு அரசியல் சூழ்நிலை ஆய்வுக்கான ஒரு முன்னெடுப்பு என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.